I am going to discuss recording auxiliary verbs and active voice and passive voice with you. Previous class we have seen main verbs. How many main verbs are used in active voice? There are 4 main verbs are used in active voice. Only one main verb is used in passive voice. Today I am going to discuss auxiliary verbs or helping verbs. In Tamil, துணை வினை சொற்கள். How many auxiliary verbs are used in English? There are 24 auxiliary verbs are used in English. There are 24 auxiliary verbs or helping verbs used in English. What are they? Auxiliary verbs are classified into 3. Auxiliary verbs are classified into 3. Auxiliary verbs are classified into 3. First one is primary auxiliaries 11, modal auxiliaries 9, semi or cohesive modals 4. Totally 24 auxiliary verbs are used in English. 24 auxiliary verbs are used in English. Do you understand? திரும்ப சொல்கிறேன், இன்னொரு தடவை சொல்கிறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டே இருக்கீங்க. ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய மொத்த துணைவினை சொற்கள் 24 துணைவினை சொற்கள் இருக்குது. அது 3 வகையாக பிரிக்கிறோம். கிளாசிஃபைடு இன்டு 3 மூணாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிரைமரி ஆக்சிலரிஸ் 11, மோடல் ஆக்சிலரிஸ் 9, semi or cohesive modals 4. Totally 24 auxiliary verbs are used in English. 24 துணைவினை சொற்களை ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இது வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். எப்படி மெயின் வெர்பு பார்த்துருக்கோம், இப்போ ஆக்சிலரி வெர்பு பார்க்குறோம். இப்போ ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸில் வந்து அது என்ன எப்படி யூஸ் பண்ணுறது, ஹவு டு யூஸ் மெயின் வெர்ப் அண்ட் ஆக்சிலரி வெர்ப் எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஆனால் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆக்சிலரி வெர்ப்ஸ். அந்த ஆக்சிலரி வெர்ப்ஸை 2 விதமாக சொல்லலாம். ஹெல்பிங் வெர்ப்ஸ்ன்னு சொல்லலாம், ஆக்சிலரி வெர்ப்ஸ்ன்னு சொல்லலாம். அதை தான் கிளாஸிஃபைடு பண்ணியிருக்காங்க. 3 வகையாக பிரிக்கிறோம். பிரைமரி ஆக்சிலரிஸ் 11, மோடல் ஆக்சிலரிஸ் 9, செமி ஆர் கோஹெசிவ் மாடல்ஸ் 4. டோட்டலி 24 auxiliary verbs are used in English. Do you understand? 24 துணைவினை சொற்கள் ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படுகிறது. எப்படி 4 மெயின் வெர்புங்கிறது 4 மட்டும்தான் இருக்கு. 4 மெயின் வெர்ப்ஸ் ஆர் யூஸ்ட் இன் இங்கிலீஷ். அது ஆக்டிவ் வாய்ஸில் 4 பயன்படுத்துகிறோம், பேசிவ் வாய்ஸில் ஒன்றே தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் 24 auxiliary verbs ஆர் யூஸ்ட் இன் இங்கிலீஷ். இது நம்ம கிராமரில் பயன்படுத்த போகிறோம். நம்ம நடத்தக்கூடிய ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் இது பயன்படுத்துவோம். ஃபர்ஸ்ட் பிரைமரி ஆக்சிலரிஸ் 11. வாட் ஆர் தே? அது என்னென்ன? What are they? Are am, is, are, was, were, have, has, had, do, does, did. 11 verbs are called primary auxiliaries. 11 verbs are called primary auxiliaries. அதாவது ஆக்சிலரி வெர்ப்னு பொதுவாக சொல்லிடக்கூடாது, அதை கிளாசிஃபை பண்ணணும். கிளாசிஃபைடு இன்டு 3 ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னா எத்தனை இருக்கு அப்படின்னு பண்ணும்போது அதை கிளாசிஃபை பண்றாங்க. ஆக்சிலரி வெர்ப்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு 3: பிரைமரி ஆக்சிலரிஸ், மோடல் ஆக்சிலரிஸ், செமி ஆர் கோஹெசிவ் மாடல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிரைமரி ஆக்சிலரிஸ் 11. வாட் ஆர் தே? am, is, are, was, were, do, does, did, have, has, had. Have, has, had. Have, has, had. 11 verbs are called primary auxiliaries. Primary auxiliaries are classified into 3 forms: be forms, to forms, have forms. இந்த primary auxiliaries எப்படி சொல்லுவாங்கன்னா be form இருக்கும். ஆல்ரெடி you have learned, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். be form verb அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த primary auxiliaries are classified into 3: be forms, to forms, have forms. Do you understand? P forms,
two forms, have forms. How many primary auxiliaries are used in English? 11 verbs are used in English. Am, is, are, was, were, to, does, did, have, has, had. இதுதான் ஆர்டர். இப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. Free forms am, is, are, was, were. Am, is, are present tense. Was, were past tense. Free forms present tense am, is, are. Past tense was, were. Two forms present tense to, does. Past tense did. Have forms have, has present tense, had past tense, had past tense. 11 verbs are called primary auxiliaries. 11 verbs are called primary auxiliaries. Do you understand? Primary auxiliaries 11. Primary auxiliaries are classified into 3: free forms, two forms, have forms. Free forms am, is, are, was, were. Am, is, are present tense, was, were past tense. Two forms do, does present tense, did past tense. Have forms have, has present tense, had past tense. Second one is modal auxiliaries. Modal means mood. Our mental attitude. Using the words our mental attitude. Our mental attitude. நம்ம மனநிலைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு verb. Modals mean mood, mental attitude. மனநிலைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தக்கூடியது ஒரு verb. For example, I shall do this work, I will do this work. In future tense, I shall do this work, I will do this work. ரெண்டுமே both are same in future tense. Both are same in future tenseல ரெண்டுமே shallனாலும் வின்னுனாலும் என்ன பண்ணோம் ஃபியூச்சர்ல பயன்படுத்தும். ஆனா ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. I shall do this work, I will do this work. will அப்படின்னா பவர், ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தம். shall அப்படிங்கிறது ஒரு ஆர்டினரி லெவல். I shall do this work, I will do this work. I shall do this work, நான் அந்த வேலையை செய்வேன். மேபி ஆர் மே நாட் பி, நடக்கலாம் நடக்காம. I will do this work, கண்டிப்பாக நான் அந்த வேலையை செய்வேன்னு அர்த்தம். அந்த ஷல்லும் வில்லும் பயன்படுத்தும் போது ஷல்லுங்கிறது அந்த ஈவெண்ட் வந்து நடக்கலாம் நடக்காமே இருக்கலாம். மேபி ஆர் மே நாட் பி, நடக்கும் நடக்காமே இருக்கும். ஆனால் வில்லுங்கிற வர்பு ஒரு சப்ஜெக்ட் பக்கத்தில் வரும்பொழுது while using will, நிச்சயமா அந்த இடத்துல உறுதி, கான்ஃபிடன்ஸ் இருக்கும். வில்லுனாவே பவர், அதுக்கு பல மீனிங் உண்டு. வில்லுக்கு வந்து பவர்னு ஒரு மீனிங் உண்டு, ஸ்ட்ராங். லைக்குன்னு மீனிங் உண்டு, விருப்பம். டாக்மெண்ட்னு ஒரு மீனிங் உண்டு. ஆனால் இந்த இடத்துல வில் என்பது இந்த இடத்துல பவர், ஸ்ட்ராங். அந்த வில் பயன்படுத்தும் போதே உடம்புல ஒரு ஒரு எனர்ஜி வரணும். அந்த மாதிரி சொல்லணும். அது ஐ வில் டூ திஸ் ஒர்க், கண்டிப்பாக செய்வேன். என்ன இப்படி சொல்லிட்டீங்க, உங்களுக்கு செய்யாமையா அப்படின்னு சொல்கிற மாதிரி. சில பேர்கிட்ட இந்த வேலையை சொல்லி பாருங்களேன், அவங்க கூட சொல்லுவாங்க நாளைக்கு இந்த வேலையை வந்து பார்த்து தரலாமா அப்படின்னு. வர்றேன், ஐ ஷல் கம், வர்றேன் அப்படிம்பாங்க. அந்த ஐ வில் கம்னு சொன்னால் கண்டிப்பாக வருவேன். என்ன இப்படி சொல்லிட்டீங்க, உங்களுக்கு இல்லாமையா, கண்டிப்பாக நான் அதை செய்வேன். ஐ வில் டூ திஸ் ஒர்க், ஐ வில் டூ திஸ் ஒர்க், கண்டிப்பாக அந்த வேலையை நான் செய்வேன். டுமாரோ, soon, shortly, in a few minutes, in a few days அப்படின்னு அர்த்தம். அந்த வில் பயன்படுத்திட்டாவே அந்த பவர் ஸ்ட்ராங்னு அர்த்தம். ரெண்டுக்கு அது வித்தியாசம். அதுக்காக தான் இந்த வர்புக்கு பேர் மோடல் ஆக்சிலரிஸ். மோடல் மீன்ஸ் மூடு. மனநிலைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு வேர்டு. இது கொஞ்சம் விரிவாக நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதான் மோடல் ஆக்சிலரிஸ். ஷல், ஷுட், வில், வுட், கேன், குட், மே, மைட், மஸ்ட், ஆர்டர். இந்த ஆர்டர்லேயே நீங்கள் சொல்லலாம். அப்படிதான் சொல்லணும். ஷல், ஷுட், வில், வுட், கேன், குட், மே, மைட், மஸ்ட். 9 verbs are called modal auxiliaries. Modal auxiliaries. 9. Shall, should, will, would, can, would, may, might, must. 9 verbs are called modal auxiliaries. Modals means mood. How? Modals, for example, shall or will. While using in future tense, shall or will. Shall or will. I shall do this work, I will do this work. Both are same in future tense.
வாட், அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஐ ஷல் டூ திஸ் ஒர்க், ஐ வில் டூ திஸ் ஒர்க், ஐ ஷல் டூ திஸ் ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தரை நம்ம வந்து ஒரு வேலைக்கு கூப்பிடுவோம். நாளைக்கு இந்த வேலையை வந்து பார்க்க முடியுமா? வர்றேன் அப்படிம்பாங்க, வர்றேன் அப்படிம்பாங்க. ஐ ஷல் கம். நாளைக்கு இந்த வேலையை வந்து கொஞ்சம் பார்க்கலாமா அப்படின்னா ஐ வில் கம். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரெண்டுமே ஃபியூச்சர் டென்ஸ் தான். ஐ ஷல் கம், நான் வருவேன், வர்றேன், வர்றேன் சாதாரணமாக சொல்லுது. இது மேபி ஆர் மே நாட் பி, நடக்கலாம் நடக்காமே இருக்கலாம், வரலாம் வராமே இருப்பார். ஆனால் ஐ வில் கம் டு திஸ் பிளேஸ் அப்படின்னா நான் கண்டிப்பாக வருவேன், நான் கண்டிப்பாக வருவேன். அந்த வில்லுக்குனுடைய வில் மீன்ஸு பவர், ஸ்ட்ரென்த், ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. வில்லுங்கிறத நம்ம வர்பா மட்டும் தான் பார்ப்போம். அந்த வில்லுக்கு வந்து பவர், ஸ்ட்ராங், ஸ்ட்ரென்த்துங்கிற ஒரு மீனிங் உண்டு. நெக்ஸ்ட், வில் மீன்ஸ் டாக்குமெண்ட், உயில், நம்ம பத்திரமெல்லாம் எழுதுவோம் பாருங்க, அது ஒரு மீனிங் உண்டு. வில் விருப்பம், லைக், அதையும் சொல்லலாம். இது மாதிரி பல மீனிங் இருக்கு. ஆனால் இங்கே வந்து அந்த வில்லுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனநிலைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய வர்புகளுக்கு பேர் தான் மோடல் ஆக்சிலரிஸ். அந்த ஷல், ஐ ஷல் டூ திஸ் ஒர்க், பார்ப்பேன் அந்த வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ வில் டூ திஸ் ஒர்க் அப்படின்னா நான் கண்டிப்பாக அர்த்தம். அந்த வில்லு பயன்படுத்தும் போது உறுதியாக, கான்ஃபிடென்ட்னு அர்த்தம். கான்ஃபிடென்ட்டாக அது நடக்கும் கண்டிப்பாக, அந்த வேலை கண்டிப்பாக நடக்கும்னு அர்த்தம். நான் வருவேன், ஐ வில் கம். ஐ வில் பாஸ், ஐ ஷல் பாஸ், பாஸ் பண்ணாலும் பண்ணுவேன். ஏப்பா நீ இது பாஸ் பண்ணிடுவியா அப்படின்னு கேட்போம். பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மாதிரி இழுத்தது மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா அது வந்து மேபி ஆர் மே நாட். ஐ வில் பாஸ், கண்டிப்பாக சொல்லும்போது ஒரு கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன், நிச்சயமாக அப்படிமா. ஐ வில் கெட் மோர் மார்க்ஸ் இன் பப்ளிக் எக்ஸாமினேஷன், அதிகமான மார்க்கெல்லாம் நான் பெறுவேன் அப்படின்னா அந்த வில் அப்படின்னாவே எப்பவும் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அது வந்து பவர், ஸ்ட்ராங்னு அர்த்தம். ரொம்ப மன உறுதியோடு சொல்கிறது, கண்டிப்பாக நடக்கும்னு அர்த்தம். அது மாதிரி ஒவ்வொரு வருப்புக்கும் ஒரு இது உண்டு, எக்ஸ்பிளனேஷன் உண்டு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம், அடுத்தது நடத்தும் போது சொல்லுவேன். Next, third one is semi or cohesive models. Both are same models and semi. 4 verbs are called semi or cohesive models. What are they? Ought to, used to, dare, need. Ought to, necessity. In one's life, ஒருத்தருடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மாரல் அப்ளிகேஷன், ஒரு கண்டிப்பாக ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் பயன்படுத்தணும். We ought to help the needy. We ought to help the needy. நாம் ஏழைகளுக்கு உதவ வேண்டும். அந்த வேண்டும் நெசசிட்டி, ஒரு மாரல் அப்ளிகேஷன், ஒரு கண்டிப்பாக ஒரு உதவியை செய்கிறது. We ought to help the needy. In modal auxiliary, we must or should. We must help the needy. We must help the needy. We ought to help the needy. Both are same தான். ஆனால் மோடல்ஸ்ன்னு கேட்டால் மஸ்ட் ஆர் ஷுட் மட்டும்தான் பயன்படுத்துவோம். ஆனால் செமியில் கேட்கும்போது ought to. நெக்ஸ்ட், used to. யூஸ்வலி வழக்கமாக ஒரு செயல் நடந்துக்கிட்டே இருக்கும். இன் ஒன்ஸ் லைஃப், இன் அவர் லைஃப், ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஐ யூஸ்ட் டு பிளே கிரிக்கெட் when I was young. இன் ஒன்ஸ் லைஃப், ஒருத்தருடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், அதை இப்போ வந்து நினைவு கூறுவோம். Now does not, now don't, இப்போ எதுவுமே இருக்காது. Now does not, she does not, he does not, இப்போ யாருக்குமே அது நடக்காது. நடந்ததை we may recall, நம்ம ரீகால் பண்ணுவோம். we will recall பண்ணுவோம். அப்போ யாராவது அப்படி அந்த ரோட் சைடில் போயிட்டு இருக்கும்போது யாராவது ஒரு விளையாட்டு விளையாடுனா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், நான் இப்படி தான் விளையாடுவேன். லைக் திஸ், இதை போல நான் விளையாண்டேன். ஐ பிளேடு, நான் விளையாண்டேன். லைக் திஸ், இதை போல தான் நானும் விளையாடுவேன். இந்த சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, நான் ஸ்கூல் லைஃப்பில் இருக்கும்போது, கல்லூரி வாழ்க்கையில் இருக்கும்போது சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. அப்போ இது இந்த யூஸ் டுங்கிறது, ஐ யூஸ் டு பிளே கிரிக்கெட், நான் கிரிக்கெட் விளையாடுறது வணக்கம். வென் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லும்போது பயன்படுத்த யூஸ் டு பிளே கிரிக்கெட். வென் ஐ வாஸ் ஸ்டடிங் இன் 9th ஸ்டாண்டர்ட், 9வது படித்து கொண்டு இருக்கும் பொழுது நான் கிரிக்கெட் விளையாடுறது. அது மாதிரி நீட், டிமாண்ட், தேவை, நமக்கான தேவைகள். ஐ நீட் ஏ கிலோ ஆஃப் சுகர், சொல்கிறோம் தேவை. அதான் டேரிங், போல்டு, வலிமையினர்,
ஒருத்தன்ட்ட கேட்பான், ஒரு சில பேர் என்னை எப்படி நான் அந்த கேள்வியை கேட்டேன் அப்படின்னு கேட்பேன். நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஹவ் டேர் யூ ஆஸ்க் மீ சச் எ கொஸ்டின் அப்படின்னு கேட்பான். கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹவ் டேர் யூ ஆஸ்க் மீ சச் எ கொஸ்டின், என்கிட்ட எப்படி இந்த கேள்வியை கேட்டேன் அப்படின்னு கேட்பான். அந்த டேர், அந்த போல்ட்னஸ் வெளிப்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வர்பு டேர். அதான் 4 verbs are called semi or cohesive modals. Do you understand? Primary auxiliaries classified into 3. Primary auxiliaries, modal auxiliaries, semi. Primary auxiliaries 11. Am, is, are, was, were, have, has, had, do, does, did. Modal auxiliaries shall, should, will, would, can, would, may, might, must. 9 verbs are called modal auxiliaries. Semi or cohesive modals ought to, used to, dare, need. 4 verbs are called semi or cohesive modals. Totally 24 auxiliary verbs are used in English. Do you understand? If you have any doubt, call me immediately. Thank you all.